அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்கள் 17/7/2025 முதல் 16/8/2025 வரை ஆன்லைன் மூலமா இந்த போட்டிகளுக்கு பதிவு செய்யலாம். கம்ப்யூட்டர்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம். மொபைல் போன் மூலமாகவும் நீங்க இந்த போட்டிகளுக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான வெப்சைட் அட்ரஸ் cmtrophy.sdat.in. இந்த வெப்சைட்ல போனா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல நம்ம பிளேயர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுலதான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம். இந்த ஸ்கிரீன்ல ஈவென்ட்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, எந்தெந்த பிரிவுகள் கொடுத்திருக்காங்க, என்னென்ன போட்டிகள்ன்ற விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம தெளிவா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதை நம்ம டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போனா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்லயே நம்மளுக்கு FAQ ஆவணத்தை தெளிவா படிச்சுக்கோங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். விளையாட்டு வீரர்களுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி போட்டிகளுக்கான விவரங்கள் எல்லாமே இதுல தெளிவா கொடுத்திருக்காங்க. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா டீடைல்ஸும் இதுலயே தெரிஞ்சுக்கலாம். இந்த போட்டிகள் 5 பிரிவுகளா நடத்தப்படுது. பள்ளி பிரிவு, கல்லூரி பிரிவு, மாற்றுத்திறனாளிகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் பிரிவு, பொது பிரிவு. இதுக்கான வயது வரம்பு டீடைல்ஸும் இங்கே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய சான்றிதழ் என்னன்றதும் கொடுத்திருக்காங்க. அரசால் வழங்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு அடையாள அட்டை வச்சுக்கணும். அதே சமயத்துல போட்டிகள் நடைபெற நேரம் நம்மளுடைய அடையாள அட்டையை சமர்ப்பிக்கவும் செய்யணும். இந்த போட்டிகளுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கான தெளிவான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இதை எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கலாம். இன்னொன்னு நம்ம டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். முதல்ல இந்த விளையாட்டு பிரிவுகள் ஒவ்வொரு விளையாட்டு பிரிவுகளுக்கும் வெவ்வேறு விளையாட்டுகள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் தெளிவா நம்ம படிச்சுக்கணும். உள்ளீடு பண்றதுக்காக 250 KB JPG ஃபார்மேட்ல நம்மளுடைய அடையாள அட்டையையும் நம்மளுடைய போட்டோவையும் நம்ம ரெடி பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. இதுல முக்கியமான பாயிண்ட், ஒருவர் ஒரு விளையாட்டுக்கு மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். குழு விளையாட்டுக்கும் நம்ம இது மூலமாவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, ஒருத்தருடைய ஆதார் கார்டை ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். திரும்ப அதே ஆதார் கார்டு போட்டு இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. தவறான ஆதார் எண்ணையும் குறிப்பிட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். முதல்ல நம்ம FAQ தெளிவா படிச்ச பிறகு விளையாட்டு வீரரோட பெயரை நம்ம இதுல பதிவு பண்ணிக்கலாம். ஆனா பெண்ணா செலக்ட் பண்ணிக்கலாம். JPG ஃபார்மேட்ல 250 KBக்கு உள்ள நம்மளுடைய போட்டோவை சேவ் பண்ணி வச்சுட்டு அதை அப்லோட் பண்ணிடலாம். டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொபைல் எண்ணை இதுல ஃபீட் பண்ணணும். கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. ஆதார் அட்டை எண் சரியாக கொடுக்கணும், தவறுதலா கொடுக்க கூடாது. என்ன விளையாட்டு வகைன்னு நம்ம விளையாட்டு போட்டியோட வகையை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் கேட்டகரி செலக்ட் பண்ண, வகுப்பு, இல்ல அத்லெட்டிக்ஸ் கொடுத்திருக்காங்க. எல்லா கேம்ஸும் கொடுத்திருக்காங்க. டீம் கேமும் இருக்கு, இண்டிவிஜுவல் கேமும் இருக்கு. முதல்ல நம்ம இண்டிவிஜுவல் கேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். அத்லெட்டிக்ஸ்ல ஒரு வீரர் 2 விளையாட்டுகள்ல 2 ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த மாவட்டம் செலக்ட் பண்றோம். அட்ரஸ், அஞ்சல் குறியீடு, ஐடி ப்ரூஃப் 250 KBக்கு கீழே JPG ஃபார்மேட்ல சேவ் பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா அப்ளை பண்ணிருக்கமான்றத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரியா இருக்கிற பட்சத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டதுன்னு வந்திருக்கு. டவுன்லோட் ரெஜிஸ்ட்ரேஷன் PDF கொடுத்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிடும். நம்ம அப்ளிகேஷன் சேவ் ஆயிருச்சு. அப்ளிகேஷன்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற போன் நம்பருக்கு மெசேஜும் வந்துடும் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன்
கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு. நம்ம இண்டிவிஜுவல் கேமுக்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறோம். இதே போன் நம்பரை பயன்படுத்தி நம்ம இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் டீமுக்காகவும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். கபடி செலக்ட் பண்ணலாம். விளையாட்டு பிரிவுல டீம்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த மாவட்டத்துக்காக விளையாடுறோம், அணியோடைய பெயர், டீம் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டீம் நேம் செலக்ட் பண்ண பிறகு நம்ம டீம்ல மொத்தம் கபடி டீம்ல 12 பேர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 12 பேரோட பிளேயர் நேம், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்ற எல்லா டீடைல்ஸையும் இதுல நம்ம ஃபில் பண்ணணும். ஒவ்வொருத்தருடைய மொபைலுக்குமே மெசேஜ் போகும். அவங்களுக்கு தனித்தனியான இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் போகும். டீமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தனி, இண்டிவிஜுவலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தனி. இந்த எல்லாரோட டீடைல்ஸையும் நம்ம இதுல ஃபில் பண்ண பிறகு நம்மளுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் ஆயிடும். நம்ம அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். காம்படிஷன் என்னைக்கு நடக்கு, எங்க நடக்கு, எத்தனை மணிக்கு நடக்குன்ற விவரங்கள் இதே வெப்சைட்ல உங்களுக்கு சீக்கிரத்துல வெளியிடுவாங்க.